ரொம்ப ஈஸியாக டைம் சேவ் பண்ணுற மாதிரி தேங்காவே இல்லாமல் டக்குன்னு ஒரு குருமா ரெடி பண்ணலாமா? அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் குக்கரில் வச்சு 2, 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் இல்லை பட்டர் சேர்த்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு, அப்புறம் வேக வச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, குருமாவுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவுக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் போட்டு இறக்கி எடுத்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் சர்வ் பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.